ஸோ வாட்டர்மெலனில் இருக்கிற நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக லைகோபீன் இருக்குது. ஸோ இந்த லைகோபின் வந்து உங்களோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வாட்டர் கண்டென்ட் நேச்சுரலாகவே நிறையா இருக்குது. ஸோ தாகத்தை மட்டும் தணிக்கிறதோடு இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் இதில் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஓவரால் நம்மளோட ஹெல்த் ப்ரொடெக்ஷனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குறிப்பாக இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அயன், வைட்டமின் கே, ஓரளவுக்கு இதில் புரதச்சத்தும் இருக்குது. சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம உடல் சூட்டை தணிச்சு அதுக்கு நேச்சுரலாகவே ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது. ப்ளஸ் உடலில் தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புதினா இலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் இதை பற்றின நிறைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஜென்ரலாகவே இப்போ உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, இல்லை ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது, உமட்டல் ஜாஸ்தியாக இருக்குது, ஆஸ்துமா இல்லாட்டி நுரையீரல்